திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நம. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நம. மூவரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடிவைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 74வது நாள். இன்னைக்கு நம்ம எந்த திருப்புகழை பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்புகழில் முக்கியமான ஒரு ஊர் சொல்லப்படும், அதாவது திருவண்ணாமலை. ஏன்னா அங்கே அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் கம்பத்தளையனாராக காட்சி கொடுத்துருக்கார். அதனால் திருவண்ணாமலை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஸ்தலம், அருணகிரிநாதரை ஆட்கொண்ட ஸ்தலம். அதனால் அந்த ஊரோட திருப்புகழை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் இன்னொரு சின்ன திருப்புகழை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பதிவோட முக்கியமான காரணமே எதெல்லாம் சின்ன திருப்புகழாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து தான் நம்ம போட்டுட்டே வரோம். அதில் இன்றைக்கி திருவண்ணாமலையுடைய திருப்புகழ் எண் 414. நீங்கள் திருப்புகழ் அமுதம் புத்தகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். எப்பவும் போல் இந்த திருப்புகழை நான் 3 தடவை படிப்பேன். முதல் தடவை படிக்கச்சு நீங்கள் பார்த்துட்டே வரலாம். 2வது தடவை என்னோட நீங்கள் படிக்க முயற்சி பண்ணலாம். 3வது தடவை இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். கீத வினோத மெச்சு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழ். இப்போ இந்த திருப்புகழை நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன். கீத வினோத மெச்சு குரலாலே, கீறுமையார் முடித்த குழலாலே, நீதி இலாத அழித்தும் உழலாதே, நீ மயிலேறி உற்று வரவேணும், சூதமர் சூரர் உட்க பொருசூரா, சோணகிரியில் உற்ற குமரேசா, ஆதியர் காது ஒரு சொல் அருள்வோனே, ஆனைமுகார் கனிட்ட பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இதை இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். கீத வினோத மெச்சு குரலாலே, கீறுமையார் முடித்த குழலாலே, நீதி இலாதழித்தும் உழலாதே, நீ மயிலேறி உற்று வரவேணும், சூதமர் சூரர் உட்க பொருசூரா, சோணகிரியில் உற்ற குமரேசா, ஆதியர் காது ஒரு சொல் அருள்வோனே, ஆனைமுகார் கனிட்ட பெருமாளே. இப்போ இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். கீத வினோத மெச்சு குரலாலே. கீதம்னா இசை. இசை எந்த அளவுக்கு மனதை மயக்கக்கூடியதாக இருக்குமோ அந்த மாதிரி அழகான பெண்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், அவங்களுடைய குரல் அவ்வளவு நல்லா இருக்குமாம். கீறுமையார் முடித்த குழலாலே. அந்த அழகான பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பின்னல், அவங்க முடிய பின்னின் இருக்கிற அழகு, அதெல்லாம் பார்க்கும்போதே அவங்க பேரில் ஆசைகள் அதிகமாக வருமாம். நீதி இல்லாதழித்தும் உழலாதே. அதாவது நீதி இல்லாததையே தொடர்ந்து செய்யறது. எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதையே நான் செய்து கொண்டு அதையே உழன்று இருக்காமல், நீ மயிலேறி உற்று வர வேணும் முருகா, நீ மயில் மேலே ஏறி என்னை காப்பாற்றணும் முருகா அப்படின்னு கேட்குறார். ஏன்னா முருகப்பெருமான் மயில் மேல் வரும்பொழுது பறந்துண்டு வருவார். முருகான் நம்ம கூப்பிடுற நேரத்தில் அவர் மயில் மேல் பறந்து வரும்பொழுது நம்மளுடைய துன்பங்களும் துயரங்களும் க்ஷண பொழுதில் காணாமல் போய்விடும். அதனால் தான் அழகாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். நீ மயிலேறி உற்று வர வேணும், சூதமர் சூரர் உட்க பொருசூரா. அதாவது சூதர்கள் அப்படின்னா இந்த சூரபத்மனுடைய அந்த அசுரர் கூட்டங்கள் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட எண்ணிலடங்காத சூரர்கள் அசுரர் கூட்டங்கள், அவங்களோட போர் செய்த எங்களுடைய முருகப்பெருமானே, சோணகிரியில் உற்ற குமரேசா. திருவண்ணாமலை அந்த மலை இருக்கு இல்லையா, அந்த மலைக்கு இருக்கிற இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா சோணகிரி. அதனால் சோணகிரியில் உற்ற குமரேசா, ஆதியர் காது ஒரு சொல் அருள்வோனே. ஆதியர் காதில் அப்படின்னா காதில் காதுன்னு இருக்குது. ஆதியர் காது நீங்கள் எதை குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, சிவபெருமானுடைய காதில் பிரணவத்துடைய மந்திரத்தை முருகப்பெருமான் சொன்னார் இல்லையா, அந்த மந்திரத்துக்கு உண்டான விளக்கத்தை அதை தான் சொல்கிறார். ஆதியர் காது ஒரு சொல் அருள்வோனே, ஆனைமுகார் கனிட்ட பெருமாளே. கனிட்ட பெருமாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கனிஷ்டன் அப்படின்னா தம்பின்னு அர்த்தம். ஆனைமுகார்னா பிள்ளையார். பிள்ளையாருக்கு தம்பியாக இருக்கக்கூடிய எங்களுடைய முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்.
எவ்வளவு சின்ன திருப்புகழ் பார்த்தீங்களா? திருப்புகழில் எத்தனையோ சின்ன சின்ன திருப்புகழ் இருக்குது. நம்ம அதுக்காக முயற்சி பண்ணி எடுத்து படித்தோன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் படிக்க முடியும். சுவாமி கிருபையில் நம்ம 74 நாட்களை முடிச்சிட்டோம். விடிஞ்சா 75வது நாள். கிட்டத்தட்ட இது ஒரு முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் மட்டுமே நடந்த சாத்தியமான விஷயம். ஏன்னா 75 நாட்களும் தொடர்ந்து திருப்புகழை போடுறது அப்படின்றது ஒரு ஒரு வித்தியாசமான விஷயம்னே சொல்லலாம். அதுவும் எனக்கு அந்த 75 நாட்களும் தொடர்ந்து போற்றுறதுக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் மட்டுமே துணை நின்றது. நீங்களும் அதை ஒவ்வொரு வாட்டியும் கேட்டு கேட்டு நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட் அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு உந்துதல் சக்தியாக இருக்குது. ஏன்னா நான் திருப்புகழை போடணும்னு நீங்கள் காத்துருப்பீங்க அப்படின்றதுனால எவ்வளவு வேலை பளுக்கள் இருந்தாலும் முதல்ல திருப்புகழை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு தான் அந்த நாளை முடிக்கணும் அப்படின்றதுனால தான் இவ்வளவு தாமதமாகியும் இதை நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டுருக்கேன். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கேட்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகள். முருகப்பெருமான் அனுகிரகத்தால் நாம் இந்த 108 நாட்களை நல்லபடியாக முடிக்கணும். அதுக்கு முருகப்பெருமான் நமக்கு துணை புரியணும். மீண்டும் அவன் அருளால் நாளை இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.